गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमि வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் கட்லட். இதுவும் ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி தான். ரொம்பவே சிம்பிளா இருக்கிற ஒரு 2-3 வெஜிடபிள் வச்சு ஈஸியா பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ கட்லட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் நான். இதை ஃபஸ்ட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். இது ஃபுல்லாக நல்லா மசிச்சுன்றலாம். அதுக்கப்புறம் இதில் ஒன்று ஒன்றா என்ன ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுண்டாச்சு கையால். வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கணும், அப்போ தான் நமக்கு கட்லட் பண்ண வரும். ஸோ வந்து வேக வச்சுட்டு நல்லா ஆற விட்டு மசித்தோம் அப்படின்னா நீர் கோர்த்துக்காது. இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். மசிச்ச இந்த உருளைக்கிழங்குல நல்லா பொடி பொடியாக ஒரு குட்டி கேப்சிகம் அல்லது ஒரு பாதி கேப்சிகம் எடுத்துக்கலாம். நம்ம ஆனியன் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் அடிஷ்னலாக ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணி அதோட கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இந்த கேப்சிகம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் அப்படியே. அதுக்கப்புறம் வெறும் தனியா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. காரம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டாச்சு. இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கறதுக்கு. நம்ம இதில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதாவது பட்டாணி, கேரட், பீட்ரூட், அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி போடுறதா இருந்தால் நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். நான் இப்போ இது குடமிளகா மட்டும்தாங்கிறதுனால அப்படியே வந்து பச்சையாக பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம வேறு எதுவுமே வதக்கலை. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கணும் கெட்டியமாக, அப்போ தான் வந்து பிரிஞ்சு போகாது ஒன்று. இன்னொன்று வந்து இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இதுவாக வரும். இல்லைனா வந்து எண்ணெயை குடிக்கும், ரொம்பவே எண்ணெயை குடிக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், பைண்டிங்க்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, வெறும் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம மேலாப்பில் கோட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பைண்டிங்காகவும் கெட்டிப்படுறதுக்காகவும் இதையும் நல்லா இப்போது இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டுலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு சூப்பராக பிசைஞ்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதோட பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு கலந்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம அதை மேலாப்பில் கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து விட்டுருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது கட்லெட் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. தோசைக்கல் நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம ஷேப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓரமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவின்ட்டு இந்த மாதிரி இந்த மாவை எடுத்து, இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, இதை எடுத்து பால் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நமக்கு சைஸ் வந்து பிடிப்பட்டுரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இதை இப்படி நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க.
உருட்டிட்டு இந்த ஓரம் மட்டும் நல்லா அழகாக ஷேப் வர மாதிரி ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணிக்கணும். ஏதாவது உங்ககிட்ட மூடி மாதிரி, அதாவது டப்பாவோட மூடி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். கையால் வரல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி போட்டுன்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுன்ட்டு பிரெட் க்ரம்ஸை, அதாவது நான் வந்து ரஸ்க் வாங்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸே கடையில் கிடைக்கிறது, வேணால் நீங்கள் அதுலேயும் போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க, குட்டியாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிட்டு இந்த ஷேப் மட்டும் நல்லா கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி அழகாக சூப்பராக பண்ணிட்டோம்னா நல்லா ஈவனாக வேகும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு டிப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே நம்ம ஒரு 4-5 பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் காஞ்சிருது, நம்ம இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டாச்சு. ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியமாக ஆயில் தடவிக்கோங்க. ரொம்ப நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஷாலோ ஃப்ரைங் பொழுது ஓரளவுக்கு ஆயில் இருந்தால் போதும், இது எண்ணெயை ரொம்ப குடிக்கவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. இப்போது இதை ஒன்று ஒன்றா நம்ம வச்சு மெதுவாக சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா தான் உள்ளே வேகும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்க போகிறோம். வேகட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துருது. மெதுவாக ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு பொறுமையாக திருப்பி போடணும். அப்போ தான் 2 பக்கமுமே நல்லா வேகும், பிய்யாமல் இருக்கும். ஸோ இது பாருங்க, நமக்கு நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போடணும். ஸோ வந்து நல்லா இதுவும் வேகட்டும், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு 2 பக்கமும் வேக விடுங்க. அதில் நம்ம விட்ட எண்ணெயே போரும். இந்த பிரெட் க்ரம்ஸோட கலர் தான் வந்து கருப்பாக தெரியறது, அதனால பயப்பட வேண்டாம். நல்லா பொறுமையாக வேக விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லாவே கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது காய் வேணுன்னா கூட கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போது சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. பசங்களாம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பா, ஹாஃப் டே அந்த மாதிரிலாம் இருப்பா. ஸோ வந்து ஈவினிங் டயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு தோணும் பொழுது இந்த மாதிரி ஆனியன் கார்லிக் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். மத்தியானம் சமைக்கும் பொழுது நம்ம பொட்டேட்டோ வேக போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஆறி இருக்கும். ஸோ நமக்கு சூப்பராக மசிக்க வரும், கட்லெட்டும் நல்லா வரும். ஸோ வந்து அந்த மாதிரி வேக போட்ட பொட்டேட்டோவில் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி சூப்பராக கட்லெட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த பிரெட் க்ரம்ஸோட கருப்பு இதுதான் வந்து அதில் சேர்ந்துருக்கு, அதனால் பயப்பட வேண்டாம். இப்போது இது எல்லாமே சூப்பராக வெந்துருக்கு. மெதுவாக நம்ம இந்த ஸ்பூனை வச்சு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு.
ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோங்கிறதுனால இதில் ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம சாஸோட சர்வ் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஹார்டின் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையுமே அந்த மாதிரி பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸு வெஜிடபிள் கட்லட். இருக்கிற சிம்பிளான ஒரு 2 வெஜிடபிளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரியவாலும் சாப்பிட்லாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றி நம்ம மூடி போட்டு கூட மூடி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வேணும்னு நினச்சோம்னா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட் சிம்பிளாக யூஸ் பண்ணி இந்த வெஜிடபிள் கட்லட் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.